அபிரகாம், மத நல்லிணக்க ஒற்றுமைக்காகவும் பெண்களுக்காக 33% இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற கோரியும் மத்திய அரசை கண்டித்தும் விருதாச்சலத்தில் மாநில மகளிர் அணி தலைவி அசினா சையத் நடைபயணம் மேற்கொண்ட போது காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதாவது 300 மீட்டர் மட்டுமே அனுமதி கொடுத்து தடுத்து நிறுத்தியதால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் மத நல்லிணக்க ஒற்றுமைக்காகவும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்ற கோரியும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மகிழா காங்கிரஸ் மாநில தலைவர் அசினா சையத் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் நடைபெறும் மேற்கொண்டார். இதில் விருதாச்சலம் கடைவீதியில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து பின்பு கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்ற மாநில மகளிர் அணி தலைவி அசினா சையத் அவர்களை விருதாச்சலம் காவல்துறை கண்காணிப்பாளர் கிரியா சக்தி தடுத்து நிறுத்தி 300 மீட்டர் மட்டுமே அனுமதி கொடுத்துள்ளார். மேலும் 300 மீட்டர் நடைபயணம் ஊர்வலமாக சென்ற காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தல் மாநில மகளிர் அணி தலைவி மற்றும் கட்சி நிர்வாகிகள் சாலை அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்பு காவல்துறைக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றது. விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் MR ராதாகிருஷ்ணன், மாநில மகளிர் அணி தலைவி அசினா சையத் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே டாக்டர் அம்பேத்கர் சிலை மற்றும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்க அனுமதி அளித்தனர். நடைபயண ஊர்வலத்தில் பங்கேற்ற அந்த போராட்டமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆபிரகாம். தலைவர்களை வாழ்க்கை சொல்லுங்க அம்மா. அது எல்லாமே நடக்கிறதான் ஓகேவா? நீங்க பாட்டு வந்து நாங்க ஃபுல்லா டோட்டலா உங்களை அப்போஸ் பண்ண போறோம்னா நாங்க 300 மீட்டர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நீங்களும் பார்த்துக்கோங்க. சொல்லிருங்க.